எல்லாருக்கும் வணக்கம். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு நம்ம டுடே ஸ்பெஷல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஷாஹி பிரியாணி. எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஒரு குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கேரட்டும் பீன்ஸும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஷாஹி பிரியாணி மசாலா, நான் இது தான் வாங்கியிருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ கிரேவிக்கு வதக்கிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும், உதிரியாக இருக்கணும். வடித்து இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ வந்து இதை வந்து 2 பாகமாக பிரிச்சிடலாம். இப்போ இந்த கிரேவியில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்தோன்னே என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துங்க இந்த ஸ்டேஜில். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பாதி கிரேவியை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம அரிசி வடித்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே ஒரு லேயராக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பாலில் வந்து ஒரு குங்குமப்பூ வந்து கொஞ்சோண்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். அது வந்து மேலால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி விட்ருங்க. இப்போ வந்து திருப்பியும் நம்ம எடுத்து வச்சோம்ல பாதி கிரேவி, அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிச்சம் இருக்கிற ரைஸை வந்து மேலால் பரப்பி வச்சுருங்க. பரப்பி வச்சுட்டு திருப்பியும் அந்த குங்குமப்பூ இருக்குதுல்ல, அந்த குங்குமப்பூ பாலை வந்து மேலால் அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இப்போ வந்து மேலால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இப்படி கிளறி விட வேண்டியதான். இப்போ நம்மளோட ஷாஹி பிரியாணி ரெடி. இந்த மாதிரி அடியிலேருந்து அப்படியே கிளறி விடுங்க. நம்மளோட அருமையான ஷாஹி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டிஸ்பிளேல பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? நம்பிக்கை, நாணயம், கைராசி.